வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிகுந்த வாரத்துல பயங்கர எதிர்பார்ப்போட நம்மளுடைய ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆனது. சரி, ரிலீஸ் ஆனது ஓகே, ரிலீஸ் ஆயிட்டு ஓகே. ஆனா படம் வெற்றி படமா தோல்வி படமா அப்படிங்கறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாவைக்காவினர் ஒரு சார்பா வெற்றி தான், வெற்றி 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 அப்படின்னு சொன்னாலும் மக்கள் மனதில் அந்த படம் ஒரு தோல்விக்கான சாத்தியத்தையே கொண்டு வந்திருக்குது அப்படிதான் சொல்லப்படுது. படம் தோல்வி என பல பேரும், சில பேர் எங்கள் தலைவர் நடித்த, முதலமைச்சர் நடித்த படம் வெற்றி என்னும் பல பேரும் கொண்டாடி இருக்கிற நிலைமையில உண்மையிலே இந்த படம் வெற்றியா தோல்வியா? வெற்றினா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும், இது தோல்விதான் இதற்கான காரணங்கள் என்ன? அதே மாதிரி பிரபல அந்த வர்ணனையாளர்கள் இந்த புலிச்சட்ட மாறன் வந்து அந்த படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காப்ல, அப்புறம் வந்து படத்தை பார்த்த பப்ளிக் என்ன சொல்லிருக்காப்ல, நிறைய இடங்கள்ல நிறைய அந்த சமூக ஊடகங்கள்ல வந்து எம்டியா இருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காப்புல. அதே மாதிரி வந்து தாவைக்கானவர் வந்து ரொம்ப ஒரு அராஜகம் பண்றாங்க, அந்த விஜய் ரசிகர்ல படத்தை பார்க்க விட மாட்டேங்காங்க, பப்ளிக்க பார்க்க விட மாட்டேங்காங்க, இவங்க வந்து இந்த தாவைக்கானவர் படத்தை வந்து பார்க்க விடாம கொண்டாடுறதுனால பப்ளிக் வந்து பார்க்க முடியாதனால தோல்விக்கான காரணமும், அதாவது பப்ளிக் இப்ப பார்க்க வேண்டாப்பா, அது பார்க்க போனாலே ரொம்ப டென்ஷன் எரிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த படம் வந்து பப்ளிக் எல்லாம் பார்க்க போகலையா? உண்மையிலே சமூக வலைதளங்கள்ல உலா வர்ற மாதிரி இந்த படம் வந்து பாக்குறதுக்கு ஆள்களே இல்லையா? இது தோல்வி படம் தானா? அப்படி தோல்வி இருந்தா உண்மையிலே விஜய் அவர்களோட அந்த ஆட்சி மேல மக்களோட அதிருப்தியா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் முழுசாவும் விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவையும் கொடுங்க. உங்க மனசுப்பட்ட ஒரு கமெண்ட் பற்றியும் அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஜனநாயகம் படம் பயங்கரமான ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் போராடி கீராடி எடுத்து படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல இடையில படம் ஆன்லைன்ல வெளியே வந்துட்டு அப்படின்ட்டு சொன்னு பல பேர் இன்ன வரைக்கும் ஜெயில இருக்க ஒரு வழியா ஒரு ஹீரோவாக, ஒரு தமிழக நடிகராக ஆக்டிங் பண்ண விஜய் இன்று முதலமைச்சர் விஜயின் படமாக, முதலமைச்சர் ஆட்சியோட வெளிவரும் படமாக இன்னைக்கு படம் வெளியே வந்திருக்கு. அதற்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் நம்மளுடைய விமர்சனங்களையும் கண்டிப்பாக தெரியப்படுத்தப்படுகிறோம். இது வந்து விஜய் அவர்களோட கடைசி படம், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா, உண்மையிலே இது வந்து விஜய் அவர்களோட கடைசி படம் தான். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் இரண்டுமே ஒரு ஆள் தான். அந்த ரெண்டு இருந்தா தன்னுடைய கடைசி படம் மக்கள் மாசா கொண்டாடணும், கடைசி படம் பயங்கரமா ஒரு ஒரு வரலாறு படைக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நடிகருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும். அதே ஆசையை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்த அந்த அந்த ஆசை நிறைவேறினதா அல்லது கடைசி படம் வரலாறு படைத்ததா அப்படிங்கிறதா நம்ம இந்த பாயிண்ட்ல வர்ற பாயிண்ட்கள்ல நீங்களே அதை கெஸ் பண்ணிடலாம். அது வரலாறு படித்ததா அல்லது வரலாறுல திணிக்கப்பட்டதா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து ஆன்லைன்ல வெளியே வந்துட்டு இருக்கு, சமூக ஊடகங்கள்ல வெளியே வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு சகோதரி சொல்றாங்க, நாங்க விஜய் பண்றாலே பயங்கர மாசா இருக்கும், காலி சேர்வல் இருக்கு, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம், ஆனா யாருமே இல்லை, எங்க 2 பேருக்கு படத்தை போடுறாங்க அப்படின்ட்டு அந்த வசனங்கள்லாம் அந்த வீடியோவில் அந்த பெண்மணி வெளியிட அது சோசியல் மீடியாக்கள்ல ஒரு சைட்ல அது வந்து பரவிட்டு தான் இருக்கு. அதுல வந்து விஜய்க்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எதிர்கட்சிக்காரங்களோ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா 2 ஷோவும் என்ன 3 ஷோவும் 3 பேர் தான் போடுவாங்க, ஆளை இல்லாத போடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவைக்காரங்க பணம் கொடுக்காங்க இல்லையா, பணம் கொடுத்து படத்தை 100 நாள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால படம் ஓடிட்டு இருக்கு, தாவேக்க கட்சியாரங்க பணம் கொடுத்து அந்த படம் ஓடுது அப்படின்ட்டு ஒரு தரப்பாப்லயும் சொல்றாப்புல. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கடைசியா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன வரையிலும் அந்த 100 நாள் படங்கள் ஓடுற சரித்திரங்கள் இல்லை. இந்த படமும் 100 நாள் ஓடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு தரப்பார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படம் 100 நாள் ஓடிடும், ஓடலாம் ஓட வச்சிருவோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை ஓட வச்சிருவாங்க.
தாவைக்கு அப்படின்றது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியிலே அப்படின்ட்டு ஒரு தரப்பர் சொல்றாங்க. எல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல வந்து பிரபல அந்த திரைப்பட விமர்சகர் புதுசிட்ட மாறனோட அந்த விமர்சனத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவருடைய நான் விமர்சனத்தையும் பார்த்தேன். அதுல கொஞ்சம் அவரு கழுவிதான் ஊத்திருக்காப்ல. அவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, கடைசி 30 நிமிடங்கள் வந்து நல்ல கடிச்சுதான் பார்க்கணும், உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காப்ல. அப்புறம் இது வந்து படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை எடுக்கல, அவங்களோட ரசிகர்களுக்காக, அவங்களுடைய கட்சியின் கொள்கை பரப்புறதுக்காக, கட்சிக்காரர்களுக்காக எடுத்த படம். அதனால வந்து இதுல மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு பார்க்க போனாலும் முடியுமா அப்படின்னு அவரும் ஒரு தீய கொளுத்தி போட்டிருக்காப்ல. அதன் காரணமாகவும் இந்த படம் பிளாப் தானா அப்படின்ட்டு மக்களாகி உங்களுடைய பார்வைக்கு விடப்படுகிறது. ஏன்னா புதுசிட்ட மாறன் விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு நான் சொன்னதான் தெரிய வேண்டியதில்லை, சில பேர் அப்படிதான் விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. கட்சி படம் மொத்தத்துல தாவேக்காவோட ஒரு கட்சி படம் அப்படிதான் அந்த படம் இருக்கு அப்படின்ட்டு தன்னுடைய குமுறுல குமுறுன்னு குமுச்சு விட்டார. 3 நாள் 100 நாள் ஓடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அந்த படம் ஓடுமா இல்லையோ, ஆனா அமைச்சர்கள் எல்லாம் போடுற கண்ணீர் அழுக கூப்பாடு அந்த படம் ஓடிடும் அப்படின்ட்டு தாவைக்காவை பிடிக்காத, விஜயை பிடிக்காத, ஏன் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் அவங்க ஒரு ட்ரெண்ட்ல அப்படி சொன்னிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஏன்பா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எப்பா அந்த கண்ணீர் வந்தா படம் ஐயோ எங்க விஜய் சார் அவர்கள் வந்து இந்த படம் நடிக்கவே போக மாட்டேங்காரு, அல்லது படம் நல்லா இருக்க அப்படின்ட்டு ஆனந்த கண்ணீர் வந்தா ஒரு 2 செகண்ட் முடிஞ்சுக்கிட்டு வரும். இவங்க என்னன்னா, நான் யாரு பேரையும் சொல்லல, நம்ம சமூக வலைதளத்துல நடந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு ஒரு அன்றாட அரசியல் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வேலையில வந்து அமைச்சர்கள்லாம் பயங்கரமா கண்ணீர் உடையாங்க. அதுவும் இப்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை தாண்டி போகுது அப்படின்ட்டு கலமையான விமர்சனங்கள் அப்படின்ட்டு அமைச்சர்கள் அப்படிதான் செய்யறாங்க அப்படின்ட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய வருகிறது. 2 நிமிஷம் என்ன அந்த கண்ணீர் வரலாம், அல்லது ஒரு குற்றம் எங்க விஜய் அவர்கள் இப்ப நடிக்க மாட்டேங்காப்புல, தன்னுடைய தலைவர் நடிக்க மாட்டேங்காப்புல ஒரு 2 நிமிஷம் ஒரு சுத்தமான ஒரு கண்ணீர் வரலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டினியூவா இருந்தது எந்த விதத்துல தெரியல. அந்த ஜனநாயகம் படம் ஓடுமோ இல்லையோ, நீங்க ஓட்டுற அந்த கண்ணீர் படம் ஓடும் அப்படின்ட்டு ஒரு விமர்சனங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த படத்தின் தோல்வி விஜயோட சரிவா அப்படின்ட்டும் இணையங்கள்ல பயங்கர பருது. ஏன்னா ஒரு ஒரு மாஸ் லீடர் ஒரு மாஸ் ஆக்டரை செலக்ட் பண்ணி நம்ம முதலமைச்சரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு எனர்ஜெட்டிக் இருந்தா சூப்பராப்பா, எப்ப நம்ம செலக்ட் பண்ணா நல்லா இருக்கு, அந்த எனர்ஜெட்டிக் இருந்தா படத்தை வந்து பார்த்து என்ன கொஞ்சம் எனர்ஜெட்டிக் கொடுத்துருப்பாங்களே, அந்த எனர்ஜெட்டிக் இல்லை. அதனால அப்போ விஜயோட ஆட்சியின் மேல மக்களுக்கு அதிருப்தியா, அதனால இந்த படம் சரிவை சந்திக்குதா அப்படின்ட்டு ஒரு கலவையான விமர்சனங்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ரெண்டாவது படத்துல வந்து இதுவரைக்கும் வந்து படம் வந்து ரெண்டு நாள் ஆயிட்டு நினைக்கிறேன். 2 நாள்ல வந்து ஃபுல்லா அந்த கட்சிக்காரங்க பாக்குறாங்களே தெரியல, தவிர பப்ளிக்க, அதாவது பொதுமக்களை விஜய் ரசிகர்களை பார்க்க விடுறது இல்லையா, அதே ஒரு எரிக்கட்டா. ஆனா போங்கடா, நீங்களே பார்த்து தொலைங்கடா, நாங்கடா எங்கடா வந்து நீங்க படத்தை பார்க்க விட போறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு எங்கத்த படம் பார்க்க இவனை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த படம் விஜய் அவர்கள் அப்செட் மூடில் கொண்டு செல்லும் அளவுக்கு இருக்கக்கூடுமோ என்று ஒரு ஐயப்பாடும் வருகிறது. அதாவது இந்த படம் லாஸ்ட் படம், தன்னுடைய லாஸ்ட் படம் தோல்வினா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறனாலும், அதனால எப்படியாட்டு வந்து ரசிகர்களும் விஜயோட ஆதரவாளர்களும் தாவேக கட்சியும் இந்த படத்தை ஓட்டிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து வருத்தப்பட்ட கூடிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய தலைவர்களுக்கு அவங்க பண்ணலாம், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இவ்வளவு ப்ரொமோஷன்கள், இவ்வளவுக்குள்ள ஃபைட்டுகள், இவ்வளவுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனைகள், அந்த படம் வெளியில வர்றதுக்கு இவ்வளவுக்கான இது வர்றதுக்கான அந்த ஐயப்பாடுகள், வெளியில வர்றதுக்கு அது பட்ட பாடு, அதெல்லாம் மிஞ்சி இந்த படம் வந்திருக்குது. அந்த படம் வந்து வெற்றி பெற்றா நமக்கும் அதுல ஒரு
பரவாயில்ல, ஒரு ஃபைட் பண்ணி வந்த படம் வெற்றி பெற்றிருக்கே அப்படின்ட்டு நம்ம கூட சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்போ வந்து முதல் ஒரு வாரம் 3 நாளுக்குள்ள விமர்சனங்கள் தான். இதை வந்து நம்ம பெருசா எடுக்க வேண்டிய தேவைகள் இல்லாம கூட போகலாம். ஏன்னா களம் எப்பவும் மாறும். அதே மாதிரி ஒரு மக்கள் ஒரு படம் எப்போ வெற்றி அடையும் அப்படிங்கிறது நமக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் தான் முழுமையாக தெரிய வரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுகிறது. இதுல இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய பல ராஜதந்திரங்களும் இடம்பெற வாய்ப்புள்ளது அப்படின்ட்டு எதிரி கட்சிக்காரர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் அப்படியே தலைவியா அந்த மொத்தத்துல பலத்த எதிர்பார்ப்பு மத்தியில் பலத்த போராட்டங்களை தாண்டி ஜனநாயகன் படம் ஆனது ரிலீஸ் செய்யப்பட்டது. ஒரு நடிகரா நடித்த படம் இன்று ஒரு முதலமைச்சரின் ஆசையோட படம் வெளிவருகிறது அப்படின்னு டைட்டில் போடுற அளவுக்கு இந்த செய்தியெல்லாம் செய்யும் பொழுதுக்கு பக்காவ மாசான படம் வெளிவந்திருக்கு. இது ஒரு முதற்கட்ட ஒரு கலவையான விமர்சனம் தான். இன்னும் அடுத்த 10 நாள்கள்ல அடுத்த விமர்சனங்கள் வரும். இது வந்து நம்ம இந்த வீடியோ பண்றது வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குதலோ யாரையும் தனிப்பட்ட முறையில் மனதை புண்படுத்த இல்லை. நம்ம அன்றாட அரசியல்கள், அதாவது சமூக ஊடகங்கள்ல நடக்கும் அந்த விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு அது ஒரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம். அவ்வளவுதான். நம்ம வந்து அன்றாட அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு வெளிக்கொண்டு வருவதோ நம்மளுடைய நோக்கமாக தவிர யாரையும் புண்படுத்துவதோ யாரையும் வந்து அவமானப்படுத்துவதோ யாரையும் குறை சொல்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நம்ம வீடியோ பற்றி கமெண்ட், நம்ம வீடியோ பண்ற நல்லா இருக்கா, நம்மளுடைய அடுத்து உங்களுக்கு என்ன தலைப்புல வீடியோ பண்ண நல்லா இருக்கும், என்ன தலைப்புல பேசணும் அப்படிங்கிறத நீங்க நமக்கு ஒரு கமெண்ட்ல தட்டி விட்டீங்கன்னா சூப்பராகும். அதையே நம்ம டாபிக்கா பண்ணிடுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து கிடைக்கிறோம். மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.